மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 9th January 2026. இன்றைக்கி தினமணியில் இருக்கிற சில முக்கியமான நியூஸஸ் பற்றி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹெட்லைன்ஸில் இந்திய சீன பொருள்களுக்கு 500% வரி, ட்ரம்ப் ஒப்புதலுடன் புதிய மசோதா. ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இயர் பார்த்துருப்போம், நமக்கு அமெரிக்கா வந்து 50% வரி விதிர்ச்சு, ஓகே, லைக் இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. வாட் எவர் த எக்ஸ்போர்ட்ஸ் வி ஆர் டூயிங், அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுற பொருட்களில் நம்ம பண்ணோம்னா 50% வந்து நம்ம வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ அது எதனால் அப்படின்னா, ரஷ்யா கிட்டேருந்து நிறைய நம்ம க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் வாங்குறதுனால நம்ம உக்ரைனோட வார்க்கு நம்ம தான் நிறைய சப்போர்ட் பண்ணுற மாதிரி, நம்ம வாங்குறதுனால தான் அவங்களுக்கு நிறைய காசு வந்து அவங்க உக்ரைன் வாரை நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் குற்றச்சாட்டியிருந்தார், சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போது அங்கே அமெரிக்காவோட பார்லிமெண்ட்டில் ஒரு பில் பாஸ் ஆகிருக்கு. என்னென்னா இந்த மாதிரி நம்மளோட 2 கண்ட்ரீஸ்க்கு பொருளாதார இதுக்கு வந்து 500% வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் பாஸ் ஆகிருக்கிறதா நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு நமக்கு தெரியல. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரஷ்யா சார்பில் ரஷ்ய பொருளாதார தடை சட்டம் என்ற ஒரு நேமில் தான் இந்த பில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ ரஷ்யா மீது தடை பண்ணுறாங்க. ஸோ அப்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ், அதோட அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுற கண்ட்ரிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நிறைய பொருளாதார எக்ஸ்போர்ட் டியூட்டி வந்து ரொம்ப நிறைய போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ஸ்லாம் இப்போதைக்கு இருக்காங்க, சரிங்க. இதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து லைக் அக்னாலேஜ் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துருக்காரு, சரிங்களா, ஒப்புதல் கொடுத்துருக்காரு. இது என்னன்னு பார்க்கலாம், போக போக நமக்கு தெரிய வரும் என்னென்னு. நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, உங்கள் கனவை சொல்லுங்கள். ஸோ நம்ம நேற்று பார்த்துருந்தோம் ஒரு நியூஸ், ஓகே, உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நம்ம டிஎன் கவர்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம், சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லைக் ஒரு சில ஹோம்ஸ்க்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ணி கொடுத்தோம்னா அதை வந்து 2030 டார்கெட் இயராக வச்சுட்டு அதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இதுக்காக ஒரு செப்பரேட் வெப்சைட், ஒரு செப்பரேட் ஒரு கார்டு, இது எல்லாமே இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து ஸோ இன்றைக்கி இதை தொடக்கி வைக்கிறாரு, சரிங்களா? எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள பாடியநல்லூரில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த லொக்கேஷன் நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் இந்த என்ன திட்டம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஒரு பேசிக்காக. இன்றைக்கி ஆர்டிக்கலும் பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, ஓகே. ஸோ வில் கோ டு நெக்ஸ்ட். இங்கே ஒன்று கொடுத்துருந்தாங்க, ரூபாய் 9,820 கோடி முதலீட்டில் 4,205 பேருக்கு வேலைவாய்ப்பு, தகவல் தொழில்நுட்ப மாநாட்டில் முதல்வர் முன்னிலையில் ஒப்பந்தம். ஸோ ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி சம்மிட் நடந்தது, ஓகே, வி கால் இட் அஸ் உமாஜின், ஓகே, உமாஜின், UMAGINE. ஸோ இந்த பேரில் வந்து ஐடி சம்மிட்டை இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இப்போ நடந்திருக்கு. இதில் வந்து ஒரு பாலிசி கொண்டு வராங்க, சரிங்களா? இது 2 days சம்மிட். ஸோ இதில் வந்து ஒரு பாலிசி கொண்டு வராங்க. என்னென்னா, தமிழ்நாடு ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனக் கொள்கை 2025 to 26, ஓகே. ஸோ தமிழ்நாடு டீப் டெக் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசியை வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்னா, ஸோ இது மூலிமா ஸ்டார்ட் அப்ஸை இன்க்ரீஸ் பண்ணி, ஓகே, டு ப்ரொமோட் ஸ்டார்ட் அப்ஸை இன்க்ரீஸ் பண்ணி, அதில் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நம்ம நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நிறைய ஜாப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உமாஜின்னு சொல்லிட்டு இந்த சம்மிட் நடந்திருக்கு. இதில் இந்த பாலிசி நம்ம ஸ்டாலின் சார் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு, ஓகே, ஓப்பன் பண்ணி பேசியிருக்காரு. லைக் தமிழ்நாடு தான் வந்து ஸ்டார்ட் அப்பில் நம்ம நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்கோம் அது இதுன்னு சொல்லிட்டு, ஓகே, நிறைய டைட்டில் பார்க்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஓகே, அதெல்லாம் பேசியிருக்காரு. சும்மா ஜென்ரலாக இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பாலிசி நேம் மட்டும், ஓகே, தமிழ்நாடு ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனக் கொள்கை. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக இங்கே ஒரு நியூஸ் இருந்தது, என்னென்னா கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம் 4 மாவட்டங்களில் மாத இறுதிக்குள் அமல். ஸோ கருப்பை வாய் புற்றுநோய் என்னென்னா, அது வி கால் இட் அஸ் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், HPVன்னு சொல்லுவோம். ஸோ இது என்னென்னா
பெண்களுக்கு வரக்கூடிய முக்கியமாக குழந்தைகள் லைக் 9 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த நோய் வந்து தாக்கும். ஸோ கருப்பை வாயின் உயிரணுக்களில் புதிய செல்கள் பரவி அந்த திசுக்களை பாதிக்கும். ஸோ இந்த வைரஸ் வந்து ஒரு ஒரு டெட்லி வைரஸ்ன்ற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்காக வந்து பர்டிகுலர் வேக்சின் நம்ம எடுக்கலாம்னா அவங்களோட கிட்னி, லிவர், அவங்களோட சிறுநீர் பை எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டு மொத்தமாக பரவி ஒரு டேஞ்சர் ஜோனில் இட்டு போய் விட்டுடும். ஸோ இதை வந்து தடுக்கணும்னா நமக்கு வேக்சின் போடணும். ஸோ இந்த வேக்சின் வந்து இப்போது கவர்மெண்ட் சைடட் ஸ்கூல்ஸ்லேயே இதை இனிஷியேட்டிவாக கொண்டு வராங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகே, தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை. ஓகே, எந்த டிபார்ட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்காக வந்து ஒரு 4 டிஸ்ட்ரிக்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த 4 டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னா, இவங்க எடுத்த ரிப்போர்ட் படி இந்த 4 டிஸ்ட்ரிக்ஸ் தான் வந்து இந்த நோய் பாதிப்புக்கு நிறைய உள்ளாக இருக்காங்க. நிறைய குழந்தைகள் இந்த 4 மாவட்டத்தில் சேர்ந்தவங்களாக இருக்காங்க. ஸோ அந்த 4 மாவட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி. ஓகே, ஸோ இந்த மாவட்டங்களையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த நேம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்காக செலவு செய்கிறது 38 கோடி ஒதுக்கியிருக்காங்க இந்த வேக்சினுக்காக. அப்புறம் இந்த வேக்சின் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் போடணும், 2 டோசஸ். ஓகே, 2 தவணையாக செலுத்துவாங்க இந்த வேக்சின். லைக் நம்ம எப்படி கோவேக்சின் அதெல்லாம் 2 டைம்ஸ் போட்டோம் 2 டோஸ், அது மாதிரி இதுவும் வந்து 2 டோஸாக செலுத்துகிறாங்க. ஸோ இது எந்த பேஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்கன்னா லைக் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மூலமாக இதை வந்து செயல்படுத்த போகிறாங்க நம்ம தமிழக அரசாங்கம். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன வயசு, என்னென்ன மாவட்டம், அந்த பேர் என்ன, வைரஸ் பேர் என்ன, எத்தனை டோஸ், அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் இங்கே வந்து ஆதார் சேவைகளுக்காக உதவி அடையாள சின்னம். ஸோ ஆதாருக்கு வந்து இப்போ ஆதார் வந்து நிறைய நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வரல. லைக் இப்போ ஆப் கூட ஒன்று கொண்டு வந்தாங்க, நம்ம ஃபோன் நம்பர்ஸ் ஈஸியாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி நமக்கு ஒரு லோகோ மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த நேம் வந்து உதய். ஓகே, உதய் அடையாள சின்னம். நேம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரபல சூழலியலாளர் மாதவ் காட்கில் காலமானார். ஸோ ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்விரான்மெண்டலிஸ்ட் இறந்து போயிருக்காரு. அவர் பேர் வந்து மாதவ் காட்கில். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சூழலியல் ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு கொள்கை வடிவமைப்பதில் மாதவ் காட்கில் முக்கிய பங்காற்றியவர். ஸோ இவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் என்விரான்மெண்டலிஸ்ட். அண்ட் இவர் வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பற்றின ஒரு வெஸ்டர்ன் காட்ஸை ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பார். சரிங்களா? அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இந்தியாவுக்காக இவர் பண்ணுவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மத்திய அரசு அமைத்த மேற்கு தொடர்ச்சி மலை நிபுணர் குழுவின் தலைவராக மாதவ் காட்கில் செயல்பட்டார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மக்கள் தொகை, அழுத்தம், பருவநிலை மாற்றம், வளர்ச்சி பணிகள் ஆகிய குறித்து இக்குழு ஆய்வு நடத்தியது. ஸோ இவர் பேஸ் பண்ண அந்த கமிட்டி தான் வந்து 2010 ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அனலைஸ் பண்ணி என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் என்விரான்மெண்ட் சேஞ்ச் வருது, அங்கே இருக்கிற மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது, அங்கே இருக்கிற எவ்வளோ ட்ரைப்ஸ் வாழ்கிறாங்க, அந்த பருவநிலை காலம் எப்படி இருக்குது, மக்கள் அழுத்தம், பாப்புலேஷன் டென்சிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் இவ்வளோ பங்காற்றிருக்காருன்றது தெரிஞ்சு நம்மளுடைய ஐநா சபை இருக்காங்களே, அவங்க வந்து சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நியூஸஸ்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி படிக்கிறோன்னா. சரிங்களா? அப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கிளைமேட் சேஞ்ச் செக்ரட்டரி சுப்ரியா சாவுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருப்பாங்க ரீசெண்டாக. ஓகே, அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்தாங்க, இது பேசிக் நியூஸ் தான். டெல்லியில் வந்து ஆக்சுவலாக வந்து ஏஐ சப்மிட் ஒன்று நடக்கும்போது இந்த நம்ம இந்தியாவில் டெல்லியில் ஃபெப்ரவரி மந்த்து. ஓகே, ஸோ அதுக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் மீட்டிங் தான் நேற்று ஒரு லைக் மத்திய அமைச்சர்கள் மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு வித் அவர் பிரைம் மினிஸ்டர். அதில் என்னென்னலாம் பண்ணணும், லைக் ஏஐ அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் எப்படி பண்ணணும், அந்த சம்மிட்க்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணுன்றதை பற்றி பேசியிருக்காங்க. இதில் ஒரு 12 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பங்கேற்றிருக்காங்க. சரிங்களா? பங்கேற்க போகிறாங்க. ஓகே, அதோட பிரதிநிதிகளும் நேற்று கலந்துட்டுருக்காங்க. ஓகே, இன்றைக்கி அவ்வளோதான் முக்கியமான நியூஸஸ். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.